எலெக்ஷன்ல டெபாசிட் காலியானா என்ன ஆகும்? ஷார்க் ட்ரூத். வாங்க பார்க்கலாம். எலெக்ஷன்ல நிக்கிறதுக்கு பணம் கட்டணும்னு தெரியுமா? ஆனா அந்த பணம் போயிடும் சிச்சுவேஷன் இருக்கும். அது தெரியுமா? அதுதான் டெபாசிட் காலி. ஃபர்ஸ்ட் டெபாசிட்னா என்ன? எலெக்ஷன் கண்டெஸ்ட் பண்ணும்போது கேண்டிடேட் ஒரு அமௌண்ட் கட்டணும். எம்எல்ஏ எலெக்ஷனுக்கு அரௌண்ட் 10,000, எம்பி எலெக்ஷனுக்கு அரௌண்ட் 25,000. அப்போ எப்போ டெபாசிட் காலி ஆகும்? சிம்பிள் ரூல், கவனமா கேளுங்க. டோட்டல் வேலிட் ஓட்ஸ்ல 1/6 ஓட் கூட கிடைக்கலன்னா டெபாசிட் ஃபுல்லா கவர்மெண்ட் எடுத்துக்கும். எக்ஸாம்பிள், 1 lakh ஓட் போட்டாங்கன்னா குறைஞ்சது 16,667 ஓட்டு வாங்கணும். அதுக்கு கீழேன்னா டெபாசிட் போச்சு. இதுக்கு தான் டெபாசிட் காலின்னு சொல்றாங்க. ரியல் ஷாக் என்னன்னா, பல கேண்டிடேட் ஜீரோ இன்ஃப்ளூயன்ஸ்ல பப்ளிசிட்டிக்காக கண்டெஸ்ட் பண்ணுவாங்க. ஆல்மோஸ்ட் கன்ஃபார்மா டெபாசிட் காலி ஆகும். இதுல ஒரு இன்சல்ட் ஃபீல் கூட இருக்கு. டெபாசிட் காலினா மக்கள் சப்போர்ட் இல்லைன்னு அர்த்தம். பிக் ட்ரூத், எலெக்ஷன்ல வின் ஆகாமலே இருக்கலாம், ஆனா டெபாசிட்டை காப்பாற்றணும். பஞ்ச் லைன்ஸ்லோ, ஓட்டு வாங்க முடியலன்னா பவர் மட்டும் இல்லை, கட்டிய பணமும் போயிடும். இப்படி பாலிடிக்ஸ் ரியல் ஃபேக்ட்ஸ் வேணும்னா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. ஒரு தவறு செய்தால் அதை தெரிந்து செய்தால் அவன் தேவன் என்றாலும்